திருச்சி மாவட்டம் துவாக்குடி நகராட்சிக்கு உட்பட்ட ராவுதாமேடு பகுதிகளில் சாக்கடை கட்டியும் கழிவுநீர் செல்ல வழியின்றி கடும் துர்நாற்றம் வீசுவதால் அவதிக்குள்ளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராவுதாமேடு திருவள்ளுவர் தெருவில் குடியிருக்கும் மக்களுக்கு வீட்டில் உபயோகிக்கும் கழிவு நீரை வெளியேற்ற சாக்கடை கட்டப்பட்டுள்ளது. ஆனால் சாக்கடையில் இருந்து கழிவுநீர் செல்ல வழியின்றி தேங்கி நிற்பதால் குழந்தைகள் முதல் பெரியோர் வரை நோய் தொற்றுக்கு ஆளாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருவள்ளுவர் தெருவில் உள்ள வீடுகளுக்கு கழிவுநீர் செல்வதற்கு கட்டப்பட்ட சாக்கடை மெயின் ரோட்டில் உள்ள சாக்கடையுடன் இணைக்காமல் பாதியில் நிறுத்திவிட்டதால் சுமார் 3 மாதமாக கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அவதியடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அதேமாரி எங்கள் நகராட்சிக்கு உண்டான எந்த ஒரு அடிப்படை வசதி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த ஏரியாவுக்கு எந்த ஒரு சாக்கடை எந்த தெருவும் கிடையாது. 2 தெருவில் நாங்கள் போராடினோம். அதனால் சாக்கடை போட்டிருக்காங்க. ஆனால் போட்டது உருப்படியாக போட்டு அது சரியான வழி இல்லை. கொசுக்கடி தான் அதிகமாக இருக்குது. எல்லா வீட்டுக்கும் வாடகை அதிகமாக வருது. நைட்லலாம் நல்லா நாங்கள் வெளில படுத்து கிடப்போம். இப்போ பார்த்தாக்க வீட்டுக்குள்ளேயே கொசுபத்தி தான் வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது. திருவள்ளுவர் நகர் சாக்கடை தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. தண்ணி வடிய மாட்டேங்குது. கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. குழந்தைங்கள வச்சுட்டு இங்கே நாங்கள் தெருவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதை வடிகால் முறையை கரெக்டாக நல்லா அப்படியே வடித்து தண்ணி வடிகிற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும்.